ஓம் குருவேலாம். பெற்றதாய் தந்தையும் கற்பித்துக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் பொற்பாதம் அணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். ஸ்ரீ அதிர்மரிசி ஜோதிட குருகுலத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் பிரசன்ன ஜோதிடர் சிவகாசி செல்வகணேசன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது குரு பயிற்சி பலன்கள் 2026 மேச ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது, மேலும் இந்த கிரக அமைவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, மேலும் நமக்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா, அதற்கான வழிபாடுகள், கோவில் வழிபாடுகள் ஏதேனும் உண்டா என்பதை பற்றி முழுமையாக விளக்கம் தர காத்திருக்கிறேன். பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். பாருங்கள், பதிவுகளுக்குள் செல்வோம். 2026 குரு பயிற்சி பலன்கள். இந்த 2026 குரு பயிற்சியானது மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான தனது சுயசாரத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகின்றார். மேச ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் மேச ராசிக்கு அர்த்தாஷ்டம குரு என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்திலே குரு பயிற்சி அடைகின்றார். ஏற்கனவே இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் இருந்து வருகின்றது என்பதில் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான், 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையினிலே மேசராசி என்பவர்களுக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் எவ்வாறு நல்லருள் செய்ய போகின்றார் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த குரு பகவான் தான் நிற்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். அந்த குரு பகவான் தான் நின்ற இடமாகிய 4ஆம் இடத்திலே அவர் நிற்பதால் மேசராசி அன்பர்கள் பொதுவாக தன் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே சொத்துக்கள் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இவை போன்ற செயல்களில் மிக அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். எப்போதும் மிக வேகமாக ஒரு குறித்த நேரத்திலே தனது சிந்தித்து மிக வேகமாக செயல்படக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் நிதானமாக செயல்பட்டு அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக சொத்துக்கள் வாங்குவது, வாகனம் வாங்குவது, இவற்றில் கவனம் தேவை. மேலும் 40 வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. மேலும் தாயாரினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. தாயாருக்கும் உங்களுக்கும் அல்லது தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்களை மிக கவனமாக கையாள வேண்டும். கால்நடைகள் வளர்ப்புகள் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டங்களில் கால்நடை வளர்ப்புகளின் மேல் அதிகப்படியான கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். புதிதாக கால்நடை அதாவது பண்ணை அமைப்பது போன்ற விஷயங்களை செய்வதை தவிர்த்து கொள்ளல் வேண்டும். விவசாயத்தில் ஏற்கனவே செய்து கொண்டிருந்தவற்றை மட்டுமே செய்து கொள்ள வேண்டும். அதையும் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். புதிதாக வாகனம் வாங்குவது, சொத்து வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நற்பலன் கொடுக்கும். குரு பகவான் தன்னுடைய பார்வையான உங்களது ராசியின் 8ஆம் இடமான விருச்சிக ராசியையும், 10ஆம் இடமான மகர ராசியையும், 12ஆம் இடமான மீன ராசியையும் பார்க்கின்றார். ஆக இந்த காலகட்டங்களில் குரு பகவானினுடைய பார்வையானது உங்களுக்கு 8ஆம் இடத்திலே இருப்பதால் வீண் விரயங்கள், அலைச்சல்கள், மனக்கசப்புகள், நீங்கள் இதுவரை செய்திருந்த தவறுகள் ஏதேனும் செய்திருந்தீர்கள் என்றால் அது வெட்ட வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். உங்கள் குழந்தைகளால் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளினால் உங்களுக்கு ஒரு அசிங்கம், அவமானம் காத்திருக்கின்றது. ஆகையால் இந்த காலகட்டங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கும். அதிகப்படியாக உழைப்பினை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்து கொண்டிருக்கும். மேலும் 10ஆம் இடத்திலே குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய பதவி ப்ரமோஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மிக சரியானதொரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு விட மேலே முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும்
இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அதிகப்படியான பதவி உயர்வை தரவில்லை என்றாலும் அதற்கு நிகரான ஒரு பதவி உயர்வை கட்டாயம் தந்தரும். ஆக உங்களுக்கான மிகச் சரியான விஷயங்களை மட்டுமே அது கொடுப்பதற்கு காத்திருக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய வருமானம், உங்களுடைய குடும்ப சூழல் அனைத்தையும் அமைத்து கொடுப்பதாக இருக்கும். மேலும் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகுந்த நட்பலனை கொடுப்பதாக இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த நட்பலனை கொடுக்கும். பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த நட்பலனை கொடுக்கும். மற்றவர்களுக்கு அதிகப்படியான விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான காலகட்டம் இது அல்ல. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கினீர்கள் என்றால் அதற்கு அதிகப்படியான உழைப்பினை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனுடைய பிரதிபலனை, அதனுடைய பலாபலனை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் எதிர்காலத்தில் தனக்கு வரக்கூடிய லாபத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணமுடையவர்கள் தாராளமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய உழைப்பினை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பன்மடங்கு எதிர்காலத்தில் லாபம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் தொழிலுக்கு 1க்கு 4 பிரான்ச் ஓபன் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது மிகுந்த உழைப்பினை கொடுத்து அதன் மூலம் ஒரு அங்கீகாரத்தினை கொடுப்பதற்கு காத்திருக்கும். ஆக இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மிக உதவிகரமாக இருக்கும் என்பதை தவிர வேற எந்த விதமான நற்பலன்கள் சொல்வதற்கு இல்லை. ஆக இந்த காலகட்டங்களில் இந்த மேசராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியினுடைய பலனை முழுமையாக பெற்று அதிலிருந்து விடுபட்டு எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பண்ணைக்காடுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி என்று இருக்கக்கூடிய தாண்டிக்குடி முருகன் கோவில் சென்று அங்கு இருக்கக்கூடிய பன்றிமலை சித்தரினுடைய ஜீவசமாதி வழிபாடினை செய்து கார்த்திகை நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்து அங்கு இருக்கக்கூடிய சுனை தீர்த்தத்தை நீங்கள் பருகி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் பிரச்சனைகளும் நீங்கி இந்த காலகட்டங்களில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆக இந்த தாண்டிக்குடி முருகன் கோவில் சென்று அங்கு அபிஷேக விபூதியினை வாங்கி கொண்டு அந்த அபிஷேக விபூதியினை தினசரி நீங்கள் இட்டுக்கொள்வதன் மூலம் கந்த சஷ்டி கவசத்தினை தொடர்ந்து பாராயணம் செய்வதன் மூலம் இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய தோஷங்களையும் தாக்கங்களில் இருந்தும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் விடுபட்டு மேன்மையடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சியுடன்.